வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜிஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் இன்க்ஜெட் பிரிண்டர். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு நேம் பேட்ச் இல்லை லோகோ இல்லை ஒரு பேட்ச் கோட் இல்லைனா உங்களோட கம்பெனியோட நேம் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் ஒரு சீலுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஒரு சீலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. இது வந்து ஒரு மிஷின் பிரிண்டிங் மாதிரியே இருக்கும். மிஷின் பிரிண்டிங் தான். இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக அண்ட் ஸ்பீடாக இருக்கும். இந்த பிரிண்டர் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் தான் வந்திருக்கு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு QR கோட் ஸ்கேனர் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பிரிண்டர், இன்க்ஜெட் பிரிண்டர் சொல்லுவோம். இது வந்து ஒரு சைனீஸ் மேடு. அடுத்து இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்கும்னா, ஒரு சார்ஜர் இருக்கும், ஒரு பேட்ரி கேஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு சென்சார். இந்த சென்சாரை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த இன்க்ஜெட் பிரிண்டரை வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். இதில் வந்து சைனீஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். அண்டு அடுத்ததாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேட்ரி இருக்கும். பேட்ரிக்கு அப்புறம் ஒரு டச் பேடு பென் இருக்கும், டச் யூஸ் பண்ணுற பென் இருக்கும். இதை நீங்கள் இப்போ பேட்ரி வந்து இந்த டச் பென்னை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பேட்டரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த வீடியோக்காக நான் மறுபடியும் உங்களுக்கு புதுசாக காட்டுறேன். இதில் யூஸ் பண்ணுறது வந்து லியான் பேட்ரி 16.8 வோல்டேஜ் டிசி 2000 mAh பேட்ரி. இப்போ இந்த பேட்ரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிவைஸில் வந்து கீழே வந்து ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணாலே ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதுதான் வந்து பவர் ஆன் பட்டன். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வந்து பிரிண்டிங் பட்டன். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரைட் ஸ்வைப் பண்ணால் போதும், பிரிண்ட் ஆகிடும். இந்த ப்ளூ டேப் ஓப்பன் பண்ணி தான் அந்த இங்க்கை வந்து இங்க் பேடை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இங்க் பேட் வந்து செப்பரேட்டாக வரும். அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்லேயே வரும். அடுத்து இதில் வந்து ஃபைல், பேராகிராஃப், எடிட், செட்டிங், பிரிண்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம எடிட்டில் போய்ட்டு மாடிஃபைன்னு கொடுக்குறோம். மாடிஃபை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமா, டேட் வேணுமா, நம்பர் வேணுமா, என்ன வேணுன்றது வந்து நீ கொடுக்கணும். எனக்கு வந்து நான் இப்போ டெஸ்ட்லேயே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இப்போ இந்த சேனலோட நேமே வந்து என்ட்ரு பண்ணுறேன். சதீஷ் கேஜிஎஸ் கிரியேஷன் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆல்பபெட் வேணுமோ கேப்ஷன் ஸ்மால் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து சிம்பிளை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் போட்டுட்டு மறுபடியும் ஆல்பபெட்ஸ் ப்ளஸ் நம்பர் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த ஒரு சைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அந்த பிரிண்டரில் வந்து அந்த பிரிண்டிங் ஏரியா வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு மட்டும்தான் வரும். இப்போ நான் இந்த இதை கொடுத்துட்டேன். அதுலேயே வந்து அந்த சைஸ் வந்து ஸ்மாலாக வாங்கிக்கலாம், பெருசாக வாங்கிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணாலே போதும், அழகாக பிரிண்டிங் வந்துடும். இதை வந்து நீங்கள் வித்தின் ஒரு 2 செகண்ட்லேயே வந்து உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்து இதில் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எடிட்டில் போய்ட்டு மாடிஃபை இல்லை கொடுக்கலாம், இல்லை டெலிட்னு கொடுக்கலாம். டெலிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து டெலிட் ஆகிடும். அடுத்து வந்து இதை நீங்கள் வந்து பேராகிராஃப் வைஸ் கூட எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து இந்த லெட்டர், நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து இந்த லெட்டர் அப்படின்னு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். அடுத்து இதில் வந்து செட்டிங்கில் போனீங்கன்னா டைம் வந்து உங்களால் செட் பண்ண முடியும். நீங்கள் டைம் செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் பிஃபோராக வந்து மொபைல் எப்படி டைம் வைப்பீங்களோ அது மாதிரி டைம் டேட்டெல்லாம் வச்சுட்டுருக்கீங்கன்னா அடுத்து நீங்கள் டேட்டுன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது இன்னையோட டேட் என்னவோ அது உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்து இதில் வந்து ஸ்ப்ரே டைம்னு இருக்கும். உங்களுக்கு அந்த பிரிண்ட் பண்ணுறது வந்து ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் இங்க் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரே டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து நீங்கள் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மோர் தென் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். chat 1, chat 2, chat 3 அது மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை வந்து எடிட் அண்ட் மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் ஃபைல் ஆப்ஷனில் போய் பண்ணணும். அடுத்து இதிலே வந்து டெக்ஸ்ட்டு, டேட்டு ப்ளஸ் நம்பரு, QR கோடை கூட உங்களால் இது பண்ண முடியும். ஆனால் QR கோடோட சைஸ் வந்து அந்த பிரிண்டரோட அளவு தான் இருக்கும். பிரிண்டர் பின்னாடி நீங்கள் அந்த மிஷினை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும். அந்த சைஸ்க்கு மட்டும் தான் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே QR கோடை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹேண்டியாக இருக்கிறதுனால வந்து இது பண்ண முடியாது.
இந்த பிரிண்டரை வந்து நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு பார்கோடை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு நேம் பேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நம்பர் வந்து ஆர்டராக வேணும்னாலும் அதில் உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் இருக்குது, கவுண்டிங் ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு இருக்குது. இல்லை நேம் பேஜ் பிரிண்ட் பண்ணணுன்னாலும் யூஸ் ஆகும். உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பிரிண்டரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.